கோயில் வாசப்படி வரைக்கும் வருவாங்க, உள்ள வருவாங்க. வேற ஏதாவது பிரச்சனை வந்து போயிடுவாங்க. இந்த கோயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாலே அவனுக்கு நல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரு என்றால் அருள், அருள். வலியன் என்ற குருவி, தாயம் என்றால் லாபம். கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கே வந்து பரிகாரம் பண்ணணும். இங்கே பரிகாரமே பண்ணணும். இங்கே வந்துட்டு போனோம். திருவள்ளுதாயம் சிவன் கோவில் பாடியில இருக்கு. எல்லாராலையும் அவ்வளவு சீக்கிரமா இந்த கோவிலுக்கு வந்துட முடியாது. குரு பகவானுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வர முடியும். குரு பகவானுடைய பரிகார ஸ்தலம். குரு தோஷம் இருக்கிறவங்க பரிகாரம் அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாம். திருவள்ளுதாயம் கோவிலுக்கு வந்துட்டு போனாலே போதும், தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். ஆக்டர் அஜித் இருக்காருல, அவர் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாரு. ஞானம், செழிப்பு இது எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்துட்டு போறதுனால கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கோவிலோட மூலவர் சிவபெருமான், திருவள்ளீஸ்வரர், அம்பிகை, பார்வதி, முருகப்பெருமான், விநாயகர், அனுமன் வழிபட்ட லிங்கம், இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த குருஸ்தலம். குருஸ்தலம் அப்படின்றதுனால குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. அதே மாதிரி பிரம்மபுத்திரிகளான கமலி, வள்ளி இவங்க 2 பேருமே விநாயகர் இந்த கோவில தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வரலாறு இருக்கு. இதை நிரூபிக்கும் விதமாக கமலை, வள்ளியுடன் விநாயகருடைய உற்சவர் சிலை இருக்கு. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இந்த ஸ்தலமும் ஒண்ணு.